Hello all, welcome back to my channel Lifesaver Hacks. How are you all? இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நம்மளால் பார்லர் போக முடியாது. ஸோ வீட்டில் இருந்தே கை மேலே கால் மேலே இருக்கிற ஹேரை எப்படி எடுத்துக்கலான்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். டிங் 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 டிங். ஸோ இந்த வீடியோவில் ஹேர் ரிமூவலுக்கான 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் கடைசியில் என்னோடய ஃபேவரட் எதுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ரிமூவல் க்ரீம். ஸோ நான் வீட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 7-8 இயர்ஸ் முன்னாடி வீட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்கிட்ட இல்லை பண்ணி காட்டுறதுக்கு. ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 2-3 இயர்ஸ் கண்டினியூஸாகவே அது யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வரல, ஹேர் திக்காகவும் வரல. ஸோ சப்போஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு ஹேர் ரிமூவல் க்ரீம் பிடிக்கல. ஏன்னா நான் கடைசியில் சொல்கிறேன். செகண்ட் மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் வேக்சிங். ஸோ இந்த வீடியோவில் ஹார்ட் வேக்சிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்ட போகிறேன். ஸோ ஹார்ட் வேக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. இது வேக்ஸ் பண்ணுற அந்த ஹீட்டர், இது ஹார்ட் வேக்ஸ் பீன்ஸ், இதுதான் இந்த ஹீட்டருக்குள்ளே போட்டு ஹீட் பண்ணுவோம். ஸ்பேச்சுலா, அப்புறம் ஆஃப்டர் கேர் லோஷன், இது கடைசியில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஹீட்டர் ஆஃபில் இருக்குது. பீன்ஸ் போட்டதுக்கப்புறம் ஆன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அது ஹீட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம போட்ட அந்த ஹார்ட் பீன்ஸ் நல்லா மெல்ட்டாக இருக்குது. இப்போது உடனே எடுத்து நம்ம போட்டு வேக்சிங் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இது டெம்ப்ரேச்சர் கரெக்டாக இருக்கா இல்லையா நம்ம பார்க்கணும். ஸ்பேச்சுலாவில் எடுத்திருக்கேன். அது லைட்டாக இங்கே அப்ளை பண்ணி பார்க்குறேன். டெம்ப்ரேச்சர் கரெக்டாக இருக்குது. ஹீட்டர், இந்த பீன்ஸ், இது எல்லாமே நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் போடுறேன். ஸோ வேக்சிங் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப்டர் கேர் லோஷன். இது லைட்டாக ஸோ வேக்சிங் டன். ஸோ தேர்ட் மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷேவிங். நான் யூஸ் பண்ணுறது ஜிலட் வீனஸ் விமன் ரேசர். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ நான் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் ட்ரை ஸ்கின்னில் பண்ணவே கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஷேவிங் க்ரீம் இருந்துச்சுன்னா ஷேவிங் க்ரீம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிஷ்னர் தான் பெஸ்ட்டு. நான் கண்டிஷ்னர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ சி இது பார்த்தீங்கன்னா ஹேர் ரிமூவ் பண்ணும்போது 2 டைரெக்ஷன்லும் பண்ணணும். அப்போ தான் இருக்கிற ஹேர் ஃபுல்லாகவே வரும். பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 3 மெத்தட்ஸில் என்னோடய ஃபேவரட் எதுன்னு கேட்டிங்கன்னா
ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹேர் ரிமூவல் க்ரீம். ஹேர் ரிமூவல் க்ரீம் வந்து இவ்வளோ தான் இருக்கும், சின்ன பேக்கெட். ஸோ கை கால் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய க்ரீம் தேவைப்படும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி. அப்புறம் அந்த இதில் இருக்கிற அந்த ஸ்மெல் பிடிக்கல. அப்புறம் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. ஸோ ஹேர் ரிமூவல் க்ரீம் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஆனால் பெயின்லெஸ்ஸாக இருக்குது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வேக்சிங் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய டைம் தேவை, பொறுமை தேவை. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஹீட்டரில் பீன்ஸ் போட்டு அது கொஞ்சம் ஹீட் பண்ணணும், அப்ளை பண்ணணும், அப்புறம் அதை இழுக்கணும். அப்புறம் அந்த பீன்ஸ் பேக்கெட் பார்த்தீங்கன்னா அது வந்து என்னால் 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் காலி ஆகிடுது. ஸோ அந்த மறுபடியும் பீன்ஸ் ஆர்டர் பண்ணணும். ஸோ எக்ஸ்பென்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி. ப்ளஸ் ரொம்ப வலிக்குங்க. ஹார்ட் வேக்ஸ் பண்ணால் ஜென்ரலாக வலிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப வலிக்கும். அப்புறம் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷேவிங் என்னோடய ஃபேவரெட். ஏன்னா அது ரொம்ப சீப். ஆனால் வாங்கும்போது கரெக்டான ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற ரேசர் வாங்குங்க. சீப்பாக இருக்கிற ரேசர் வாங்கிடாதீங்க. ஹேர் ரிமூவல் க்ரீமுக்கும் வேக்சிங்க்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரேசர் வாங்குறது ரொம்ப ரொம்ப சீப்பு. ஆனால் வாங்குகிற ரேசர் வந்து ஒழுங்காக கரெக்டான ரேசர் வாங்குங்க. ஸோ ரேசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணி 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி. அப்புறம் எங்கேயாச்சும் போகும்போது எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஒரு பேக்கில் போட்டு போயிடலாம். அப்புறம் சுத்தமாக வலிக்காது, பெயின்லெஸ். ஸோ உங்களுக்கு இந்த மெத்தட்ஸில் எது உங்களுக்கு பிடிக்கும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.